Hi friends, நம்ம இந்த வீடியோல மைக்ரோசாஃப்ட் வேர்ட் டாக்குமெண்ட் ஒன்றை பிடிஎஃப்க்கு மாத்துறது எப்படி என்று பார்ப்போம். வீடியோக்கு போறதுக்கு முதல்ல நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இல்லைண்டா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட வரும் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனல்ல வரும் எந்த டெக் வீடியோஸையும் மிஸ் பண்ணாம அப்ப உங்களுக்கு பார்க்கலாம். சரி, நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம். இப்ப நீங்க உங்களுக்கு பிடிஎஃப் மாத்த வேண்டிய டாக்குமெண்ட்டை ஓபன் பண்ணிக்கொள்ளுங்க. நான் எனக்கு பிடிஎஃப் மாத்த வேண்டிய டாக்குமெண்ட்டை ஓபன் பண்றேன். இதுதான் எனக்கு பிடிஎஃப் மாத்த வேண்டிய டாக்குமெண்ட். இப்ப இங்க ஒரு ஃபைல் என்ற ஆப்ஷன் காணப்படும். அதை கிளிக் பண்ணுங்க. இப்ப நீங்க இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு வருவீங்க. இங்க நீ காணப்படுற எக்ஸ்பர்ட்டை கிளிக் பண்ணுங்க. இப்ப இந்த இடத்துல கிரியேட் PDF or XPS என்று காணப்படும். அதை கிளிக் பண்ணுங்க. இப்ப உங்க PDF டாக்குமெண்ட் பப்ளிஷ் ஆக வேண்டிய லொகேஷனும் உங்க PDF டாக்குமெண்ட்டுக்கான நேமும் கேட்கும். நான் இனி example.pdf என்றே கொடுத்துக்கொள்கிறேன். லொகேஷனா டெஸ்க்டாப்பை செலக்ட் பண்றேன். இப்ப நான் என்னோட PDF டாக்குமெண்ட்டை பப்ளிஷ் பண்றேன். ஆட்டோவா நான் பப்ளிஷ் பண்ணின PDF டாக்குமெண்ட் ஓபன் ஆகும். இதுதான் நான் வேர்ட்ல இருந்து பிடிஎஃப்க்கு மாத்தின டாக்குமெண்ட். உங்களுக்கு இதை ரன் பண்றதுக்கு அடோப் ரீடர் இருந்தாலும் நல்ல கோம் பவுன்சராலும் இதை ரன் பண்ணிக்கொள்ளலாம். நான் அடோப் ரீடர் டவுன்லோட் பண்ற லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இது இருந்தா ரொம்ப நல்ல. இப்போ க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு நம்ம பிடிஎஃப் மாத்தின டாக்குமெண்ட்.